Hi, I'm Manimegli Vichirangan. I'm fine and fit as a fiddle, and I'm sure even you all are fine and fit as a fiddle. நான் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அது கொஞ்சம் பெரியவங்களுக்கு கூட அந்த மிஸ்டேக் வரும், ஒரு சந்தேகம் வரும், இது இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதான்னு. அது என்ன தெரியுமா? இட்ஸ் அண்ட் இட் இஸ். IT apostrophe S and ITS without any punctuation. இது என்ன டிஃப்ரென்ஸ்னா, IT apostrophe S வந்ததுன்னா it is. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, he is my friend, she is my friend, அது மாதிரி it is my pet. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுதான், that is subject and verb. it subject, is verb. இது ரெண்டும் சேர்ந்தது with apostrophe. நெக்ஸ்ட் ITS without punctuation. அது என்ன அர்த்தம்னா பொசசிவ். பொசசிவ் கேஸில் படிச்சிருப்போம். இப்போ ராம்ஸ் புக், ஹிஸ் புக், த டாக்ஸ் டெய்ல், அதனுடைய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன் த டாக்ஸ் கெனல் அப்படின்னா அந்த டாகுடைய ஹவுஸ். அதுக்கு பதிலாக இட்ஸ் கெனல் அப்படின்னு சொல்லலாம். ITS without apostrophe. நீங்கள் நினைக்கலாம் யூஸ்வலாக we use that apostrophe, பட் இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ IT apostrophe எஸ்னா it is அப்படின்ற விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. and ITS without apostrophe is possessive. I'll give some sentences to explain that. இப்போ பாருங்க, I have a dog. It is in its kennel. என்கிட்ட ஒரு டாக் இருக்கு, அது அதோடைய கெனல்ல இருக்கு. டாக் லிவ்ஸ் இன் அ கெனல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ ஐ ஹாவ் அ டாக், இட்ஸ் இன் இட்ஸ் கெனல். இங்க IT apostrophe S, தட் இஸ் இட் இஸ்ன்னு அர்த்தம். அது இட் இஸ் இன் இட்ஸ் கெனல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். IT apostrophe Sனா இட் இஸ், அண்ட் இன் இட்ஸ் கெனல்னா அதனுடைய. ஸோ ITS வித்தவுட் apostrophe என்ன அர்த்தம்னா அதனுடைய அப்படின்னு அர்த்தம். To own something. I'll give some more examples. It is my car, its wheels are broad. இங்க பாருங்க, IT apostrophe S, that is it is அப்படின்ற அர்த்தம். It is my car. So it's my car, its wheels are broad. அந்த கார் உடைய அதனுடைய wheels are broad. One more example I'll give. It's my turn now. It's my turn now. The cat protects its kittens. The cat protects its kittens. அதனுடைய kittens அது protect பண்ணுது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். நீங்கள் எந்த இடத்துல எந்த இட்ஸ் வரும்னு சொல்லணும். ஓகே, now let's do this exercise. You choose the correct answer for it. Dash an honor to be here with you. This mango tree is big. Dash fruits are sweet. Dash time to leave now. What a lovely frock. Dash color is awesome. The cow and dash calf look healthy. My dad bought a lovely parrot. Dash in dash cage. So I'm sure you'd have got all the answers correct. அப்படி இல்லைனா திருப்பி அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் you try the answers. Okay? Anyway, I'm sure this video is useful, but it's short. This video is useful, but it's short. This video is short, but its content is good. This video is short, but its content is good. எந்த இடத்துல எந்த இட்ஸ் வரும் நீங்கள் தான் அதை சொல்லணும். Please put it in the comment. Okay? In the next video, I'll meet you with another
nice topic. Till then, take care. Bye bye.